இவ்விழாவின் கதாநாயகர் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிறப்புல் அசீஸ் அவர்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிந்தவரை மிக சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். முஹியுத்தீன் ஷேக்குடைய வரலாறு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஷார்ட்டாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்மத்தி அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனத்தின் மன் யுஜத்திது லஹா தீனஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் அனுப்புவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டின் பேராளுமையாக இந்த உம்மத்தை உயிர்ப்பித்த மிகச்சிறந்த மனித புனிதர் தான் சர்தார் முஹியுத்தீன் ஷேக் கதஸல்லாஹு சிறப்புல் அசீஸ் அவர்கள். இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னறிவிப்பு செய்வதற்காக ஆதம் நபி தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை முன்னறிவிப்பு செஞ்சாங்களோ, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கன்னு அறிவிப்பு செஞ்சாங்களா இல்லையா? அதே மாதிரி வலிமார்களில் எல்லா வலிமார்களும், அதில் பிரசித்தி பெற்ற வலிமார்கள் எல்லாம் முஹியுத்தீன் ஷேக் அவர்களுடைய வருகையை பதிவு செய்திருக்கிறார்கள். முதல்ல வலிமார்கள்னு சொல்கிறோமே, அதெல்லாம் யாரு? இன்னைக்கு வலிமார்களுடைய அஜரத் சொன்னாங்களா இல்லையா? ஒரு அசட்டுத்தனமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க நம்ம எல்லாம் தூக்கத்தெல்லாம் விட்டுப்பட்டு வேறு வேலை இல்லாமல் இந்த விழா நடத்தணும், கூட்டணும், 4 விஷயத்தை எதுக்கு போய் சேர்க்கணும்? ஒரு நன்றி கடன். இன்னைக்கு நான் முஸ்லீமாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்துல் ரஹீம் என்றோ, அப்துல்லா என்றோ, அப்துல் ரஹ்மான் என்றோ நான் முஸ்லீமாக இருக்கிறேன்னு சொன்னால் இதற்கு காரணம் இறைநேசர்கள். இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாத்தை கொண்டு வந்தது யாரு? இறைநேசர்கள் இல்லாமல் நம்மெல்லாம் இஸ்லாம் ஆயிட்டோம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய வரலாறு என்பது இறைநேசர்களை தவிர்த்து விட்டு எழுதிவிட முடியாது. இன்னைக்கு நம்மெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம்னா அதற்கு அடிப்படை காரணமே இறைநேசர்கள் தான். எனவே அதற்கான நன்றி கடனாய்தான் இறைநேசர்களின் தலைவரான கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்களுடைய நினைவு தினத்தை நினைவு கூற நாம் கடமை பெற்றிருக்கிறோம். அதற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். நன்றி உடையவர்களாக வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த விழா ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறோம். ஆக அந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஷேக் அவர்களுடைய பிறப்பை ஏராளமான இறைநேசர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அதில் ஒருத்தவங்க தான் அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, வலி. இவங்க ஒரு நாள் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று தலை குனிகிறாங்க. தலையை குனிஞ்சிட்டு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. மாணவர்கள்லாம் கேட்டாங்க, என்ன ஆச்சு? அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, பிற்காலத்தில் ஒருவர் வருவார், கதமி அலா ரகபத்தி குல்லி வலியின், என்னுடைய பாதம் ஒவ்வொரு இணையநேசருடைய புஜத்திலும் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதை நான் செவிமடுத்தேன். எனவேதான் நான் சிரம் தாழ்த்தி என்னுடைய புஜத்தை காட்டினேன் என்று சொன்னார். அதே போன்று ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த சையீது தாயிஃப் என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இறைநேசர். இவங்களும் கௌசுல் ஆலம் அவர்களுடைய வருகையை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கௌசுல் ஆலம் அவங்களுடைய தாயார் சுமந்து இருக்கிறாங்க. அவங்க தாயார் சுமந்து இருக்கிற நேரத்தில் கனவுல போய் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இறைநேசர் பிறக்க இருக்கிறார்னு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க.
இப்படி பெருமானார் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது போலவே வலிகளின் கோமான் கௌசுல் ஆலம் அவர்களும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டார்கள். அதை முதல்ல வழங்கிக்கிறோம். முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வழியாக அவர்கள் இருந்தார்கள். இவங்க ஹிஜ்ரி 470 ரமலான் பிறை 1 அன்று பிறந்தாங்க. ஹிஜ்ரி 470 ரமலான் பிறை 1 பிறக்கிறாங்க. இவங்களுடைய தாய் ஃபாத்திமா அம்மா, இவர்களுடைய தந்தை அபு சாலிஹ். மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அவங்க தாயும் தந்தையும். நம்மளாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருமா இல்லையா? ஒரு இறைநேசர் கடுமையான பசியாக போனாங்களாம். ஒரு கடல் ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு ஆப்பிள் கடந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அது யாருடைய எதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த ஓரமாக போய்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா ஒரு இடத்துல அந்த ஆப்பிள் தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்காரங்க அப்துல்லா சோமை என்பவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ஆப்பிள் நான் பசியால் சாப்பிட்டுட்டேன், அதை எனக்கு ஹலாலாக்கி கொடுங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஹலாலாக்கி கொடுக்குறேன்னா எனக்கு நீங்கள் 12 வருஷம் சேவை செய்யணும், பணிவிடை செய்யணும், ஊழியம் செய்யணும். சரின்னு ஏற்றுக்கிறாங்க. அதற்கு பின்னாலே அவங்க வேலையை முடிச்சுட்டு நான் போகலாமான்னு கேட்கல. அப்போ சொன்னாங்க, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவங்க குருடு, செவுடு, ஊமை, அவங்கள நீங்கள் கட்டிக்கிறணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் இறைநேசர்கள்லாம் அப்புறாணி இல்லையா, சரின்னு ஏற்றுக்கிறாங்க. கடைசியில் திருமணம் முடியுது. அந்த இரவு பார்க்குறாங்க, அழகான பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க தந்தைகிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏதேதோ சொன்னீங்களே. சொன்னாங்க, என்னுடைய பெண் தவறானதை பார்த்ததில்லை, அதனால் குருடு என்று சொன்னேன். என் பெண் தவறானதை கேட்டதில்லை, அதனால் அவரை நான் செவிடு என்று சொன்னேன். என் பெண் தவறானதை பேசியதில்லை, எனவே ஊமை என்று சொன்னேன். இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும், பிரபலமாக பேசப்படும் முஹைதீன் ஷேக்குடைய தந்தை அபு சாலிஹை பற்றி. ஆனால் இது அவர்களுக்கே நடந்த வரலாறா என்பதில் சந்தேகம். காரணம், நம்ம கூகுளில் சர்ச் பண்ணணும்னு சொன்னால் இது சாபித் அபு ஹனீஃபா இமாமுடைய தந்தை இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்குரிய வரலாறு என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். வல்லாஹ் அலம் பிஸவாப். இருந்தாலும் முஹைதீன் ஷேக்குடைய தாயும் தந்தையும் அதே போன்ற குணம் உள்ளவங்களாக தான் இருந்தாங்க, சீதேவி பெருமக்களாக தான் இருந்தாங்க. எப்படி அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கிறத இவங்களை வழிகளினுடைய தலைவராக உருவாக்குனாங்களா இல்லையா? வழிமார்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? அப்துல் காதர் ஜீலானி குத்ஸலாம். இவங்க வழிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆனாங்கண்டா அதற்கு பின்னால் இருந்தது யாரு? அவங்களுடைய தாயார். அவங்களுடைய தந்தை சின்ன வயசுலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்கள இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சது, வழிமார்களின் தலைவராக உருவாக்குனது அவங்களுடைய தாயார். ஒரு தாய் நினைச்சா பிள்ளைய எந்த இடத்துலையும் போய் உட்கார வச்சிட முடியும். எவ்வளவு உயர்ந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைய நம்ம நிப்பாட்ட முடியும். அதற்கான வளர்ப்பு முறை சரியாக இருந்தால் நம்முடைய பிள்ளை சிறந்ததாக இருக்கும். அப்ப சிறந்த தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ். அப்போ அவங்களுடைய தாய் யாரு? நீங்க ஏதாச்சும் பேசுங்க அப்படின்டா. கௌசுல் ஆலம் அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா அம்மா, மறந்துடக்கூடாது. அவங்களுடைய தந்தை யாரு? அபு சாலிஹ். சரியெல்லாம் அடுத்த வாட்டி இன்ஷாஅல்லாஹ் கேட்பேன். அப்ப இவர்களுக்கு பிறந்தவங்க தான் கௌசுல் ஆலம். இவர்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க. இன்னைக்கு முஹைதீன் ஷேகை தவறாகவெல்லாம் பேசுகிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு ஆள் மேலே பற்று இருக்கலாம், ஒரு இயக்கத்தின் மீது பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது. வெறி எந்த அளவுக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் வந்த மிகச்சிறந்த ஒரு ரசூலுல்லாஹ்க்கு உகந்த பேரர், அவர்களை கூட இழிவாக பேசக்கூடிய நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக கௌசுல் ஆலம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க. இவர்களுடைய தந்தை அபு சாலிஹ் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க. இவர்களுடைய தாயார் ஃபாத்திமா அம்மா ஹுசைன் ரலியல்லாஹுடைய வம்சத்தில் வந்தவங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அம்மா யார்? 2 பேரும். ஹசன் ஹுசைன் 2 பேர் யார்? ரலியல்லாஹு நபியுடைய பேரர்கள். மாஷா அல்லாஹ். அவங்களுடைய அம்மா யாரு? ஃபாத்திமா. பாய்ஸ் எல்லாம்
மாஷா. அப்போ அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க தான், 11வது வம்சத்தில் வந்தவங்க தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். இவங்க பிறந்த நேரத்தில் எப்படி ரசூலுல்லா பிறக்கிற நேரத்தில் அதிசயம்லாம் நடந்துச்சா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரத்தில் ஏராளமான அதிசயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ரசூலுல்லா பிறக்கல என்ன அதிசயம் நடந்துச்சு? ஏராளமான அதிசயம் நடந்துச்சு, அப்படிதானே? கிஸ்ராவுடைய கோட்டை தகர்ந்தது, என்னென்னமோ சொன்னால் பயனில் கேட்டிருப்பீங்க. அப்போ கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த நேரத்துலையும் அதிசயம் நடந்துச்சு. அவங்க பிறந்த நேரத்தில் ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சு. அவங்க பிறந்த நேரத்தில் ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சு. பிறந்த அனைவருமே வழிமார்களானார்கள் என்பது வரலாறு. அதே மாதிரி அவங்க பிறந்த அன்றே கௌசுல் ஆலம் பிறந்த ஒரு நாள், ஃபஸ்ட் நாள் ரமலான் பிறை ஒன்றும் இல்லையா? ரமலானில் என்ன செய்வோம்? நம்ம நோன்பு பிடிப்போம். கௌசுல் ஆலம் அவர்கள் ரமலான் பிறை ஒன்றன்று நோன்பு நோற்றார்கள். பகல் காலங்களில் அவங்க பால் குடிக்கலை. இது ஏதோ கட்டுக்கதை வரலாறு, இது கட்டுக்கதை கப்சா கிடையாது, ஆதாரபூர்வமான செய்திகள். அஜர் சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் அந்த இதற்கு ஒவ்வொன்றுக்கும் சனதுகள் இருக்கிறது. கௌசுல் ஆலம் அவர்கள் பிறந்த அன்றே பால் குடிக்க, இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக பிறந்துச்சு, பால் குடிக்காம தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. ஆக கௌசுல் ஆலம் அவர்கள் பிறந்த அன்றே நோன்பு நோட்டார்கள். இது போன்ற பல அற்புதங்கள் கௌசுல் ஆலம் அவர்கள் பிறக்கிற நேரத்தில் நடைபெற்றது. கௌசுல் ஆலம் அவர்கள் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துருந்தான். ஒரு விஷயத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே அவங்க மெமரியில் ஏறிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு வாரம் ஆகுனுச்சுன்னு சொன்னால் அவங்க ஒரு நாளையில் ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கூர்மையை கொடுத்துருந்தான். 7 வயசுலேயே அவங்க குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் ஆயிட்டாங்க. எத்தனை வயசில்? 7 வயசில். அது மட்டுமல்ல, குர்ஆனை 7 முறையில் ஓதக்கூடிய சபஅத் கிராத்தையும் அவர்கள் கற்றிருந்தாங்க. சிறுபிராயத்திலேயே எல்லாத்தையும் கற்றிருந்தாங்க. அவங்க அது அப்படியே அவங்களுடைய பாட்டனார் அப்துல்லா சாமை அவங்களுடைய பராமரிப்பில் அவங்க இடத்துல பாடம் கற்றுக்கிறாங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய அவங்க ஜீலான் என்கிற நகரத்தில் பிறந்தாங்க, பகதாதில். அங்கே உள்ள உஸ்தாத்மார்கள்ட்ட கல்வி கற்றுக்கிட்டாங்க, ஆரம்ப கல்வி. அவர்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுது. அப்போ அவங்க உயர்கல்வி கற்கணும், ஆலிமாக ஆகணும்னு விருப்பப்பட்டு தாயார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உயர்கல்வி கற்கணுன்ட்டு. அவங்க தாயார் கண்ணீர் மல்க அவங்கள அரவணைச்சி சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தை, அவங்களுடைய தந்தை விட்டு சென்ற சொத்துக்கெல்லாம் விற்கிறாங்க. 80 தீனார் வருது. 80 தீனாரில் 40 தீனாரை இவங்களுடைய கக்கட்டில் அக்குள்ள வச்சு பாக்கெட்டில் வச்சு தச்சு வியாபார குழுக்களோட, பகதாது போன வியாபார குழுக்களோட முஹையீத்தீன் ஷேக் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. முஹையீத்தீன் ஷேக் அவங்கள அனுப்பி வைக்கையில் 3 உபதேசங்கள் செஞ்சு அனுப்பி வச்சாங்க. கௌசுல் ஆலம் வலிமார்களின் தலைவராக ஆனாங்கன்னு சொன்னால் ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை வளர்க்குறாங்க பாருங்கள். மொத்தம் 80 தீனார் வந்துச்சு சொத்தை விற்கையில். அதில் 40 கௌசுல் ஆலமுக்கு கொடுத்தாங்க, இன்னொரு 40 உங்களோட கூட பிறந்த இன்னொரு சகோதரருக்கு கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் 2 பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் எல்லார் வீட்லையும் 2 பிள்ளை தானே இருக்குது. 2 பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இருவருக்கும் சமமான பங்கீடு வேணும். இன்றைக்கி நம்ம பிடிச்ச பிள்ளைக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கறது விருப்பம் இருக்கலாம். எனக்கு 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னால் என் மூத்த பிள்ளை மேலேயோ அல்லது இளைய பிள்ளை மேலேயோ பாசம் கொஞ்சம் கூடுதலோ குறைவோ இருக்கலாம், அது தவறு கிடையாது. அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். அது மனுஷன் மனசு, வேறு என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு பிள்ளை மேலே பாசம் கூட தான் செய்யும், அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்கும். ஆனால் அது பிள்ளைங்களுக்கு இன்னொரு பிள்ளைய மன சஞ்சலப்படுத்திடக்கூடாது. ஒரு பிள்ளை இருக்கையில் இன்னொரு பிள்ளைய டார்கெட் பண்ணி அந்த பிள்ளைய மட்டும் வசதி பிடிச்சுன்னு சொன்னால் இன்னொரு பிள்ளை மனசு நோகமாக இல்லையா? ஆக 2 பிள்ளை இருக்குன்னா 2க்கு சமமாக இருக்கணும். ரசூல் அதை தான் சொன்னான், அதில் பையன் அவராதிக்கும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு மத்தியில் நீளமாக நடந்துக்கிறங்கண்டா. 2 பிள்ளைக்கு இதுக்கும் கொடுத்தா அதுக்கும் கொடுக்க. பாசம் கூட குறைய இருக்கலாம், போய் சேர்றது 2ம் கரெக்டாக இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு பெருசாக இன்னொரு பிள்ளைக்கு சின்னதாக கொடுக்கக்கூடாது. ஆக கௌசுல் ஆலம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுடைய சகோதரருக்கு 40 தீனாரும் இவங்களுக்கு 40 தீனாரும் கொடுத்தாங்க. 3 வசியத்தை செஞ்சு அனுப்பி வச்சாங்க. சொன்னாங்க முதல் வார்த்தை, மகனே எந்த நிலையிலும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது,
பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது சொன்னாங்க, ஹராமணி தொற்றவே கூடாது, ஹலாலை மட்டும்தான் சாப்பிடணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அவங்க சொன்னாங்க, எனக்காண்டி நீ துவா செய். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா உண்மையை பேசுங்கண்டே? இன்னைக்கு அவங்க வழிமார்களின் தலைவராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மூணு விஷயம்தான். நீ எப்பவும் உண்மையை தான் பேச. நம்ம என்ன செய்கிறோம்? யாராச்சும் வெளியிலேருந்து வந்திருந்தா பாப்பா என்ன சொல்கிறாரு, பாப்பா இல்லை போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அம்மா யாராச்சும் தேடி வந்தா, யாராச்சும் கடன்காரவை தேடி வந்தா, அம்மா இல்லை போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ பிள்ளைகிட்ட நம்மளே போய் சொல்ல கற்றுக் கொடுக்குறோம். இது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். அதே போன்று இரண்டாவதாக அவங்க சின்ன வசியத்து ஹலாலை மட்டும்தான் சாப்பிட. இன்னைக்கு எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, எவ்வளவோ சஞ்சலம் இருக்குது, நான் அழுகுறேன். அல்லாஹ்க்கு தெரியாமல் இருக்குதா? அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாது? நான் தனியாக அழுகுறேன். என் கஷ்டத்தை நினச்சி என்னுடைய கவலையும் கஷ்டங்களும் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமா தெரியாதா? நீக்கலாம் தானே. ஏன் கையேந்திரம் போக மாட்டாங்க? என்ன காரணம்? நம்முடைய உணவுகளில் ஹராம் கலந்துவிட்டு. ஹலாலை மாத்திரமே உண்டு வாருங்கள். நீங்கள் கையேந்துகிற பொழுதே மறுகணம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஹலாலை பேணணும். பிள்ளைங்களுக்கு ஹலாலை பேண சொல்லி வளர்க்கணும். மூணாவதாக எனக்காண்டி துவாச்சின்னு சொல்லணும். இந்த காலத்து பிள்ளைங்க உம்மா மூத்தா போயிட்டா, வாப்பா மூத்தா போயிட்டா, அந்த உம்மா அப்பாவுக்கு குர்ஆன் ஓத மாட்டேங்கிறாங்க. அதை ஏதோ சிறுக்கான காரியம் மாதிரி பார்க்குறாங்களா இல்லையா? காலம் மோசமாக போச்சு. அரும்பாடு பெற்று வளர்த்து பெத்தெடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்ட அவனுக்காண்டி நம்ம படாத பாடுபட்டான். உலகத்தில் இருக்கையிலே நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. மௌத்தா போன பின்னாடி வந்து கபூரில் நின்று கையேந்தி துவா செய்யலாமா இல்லையா? நம்மளுக்காண்டி ஒரு குர்ஆன் ஓதலாமா இல்லையா? ஒரு ஃபாத்தியா ஓதலாமா இல்லையா? இல்லை, அது இன்னைக்கு தடைன்னு சொல்லப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடலில் விழுந்து விட்ட ஒருவன் கையேந்தி யாராவது என்னை காப்பாற்றுவார்களா என்று கதறுவது போல கபரில் இருக்கக்கூடிய மன்னரை வாசிகள் எல்லாம் கையேந்துகிறார்கள், அலறுகிறார்கள், யாராவது என்னை ஈரற்ற பெற செய்ய மாட்டீர்களா? நம்ம உள்ள விட்டு மூத்தா பண்ண நம்ம அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா அழுகுறாங்க, கதறாங்க. இன்னைக்கு நான் துவா செய்ய மாட்டேன், அது ஷிர்க்கு. நான் பாத்தியா ஓத மாட்டேன், நான் குர்ஆன் ஓத மாட்டேன் அப்படின்னா வளர்த்த கடனுக்கு இது கூட. அதனால் சொல்லுகிறேன், பாத்திமா அம்மையார் தன் மகனிடத்தில் சொன்னார்கள், மகனே எனக்கு எப்போ நீ துவா செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லி வளருங்கள், எனக்காண்டி நீ எப்போ துவா செய்யணும். நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம வேற எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. பிள்ளைங்கிட்ட துவா செய்ய சொல்லி கேளுங்க. இது போன்று வளர்த்தாங்க. பாத்திமா அம்மா சிறந்த முறையில் வளர்த்தாங்க. வளர்த்துட்டு அந்த பிள்ளையை அனுப்பி வச்சாங்க பகதாது நகரை நோக்கி. போனால் ஒரு கொள்ளை கூட்டம் ஹவா என்கிற இடத்துக்கு போகையிலேயே ஒரு கொள்ளை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அது ஷார்ட்டாக போயிடுறேன். ஒரு கொள்ளை கூட்டம் பிடிச்சிருது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கையில் என்கிட்ட வந்து 40 தீனார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தவர் வர்றாரு. உணர்த்தவர், உன்ட்ட என்னப்பா இருக்குது? என்கிட்ட 40 தங்க காசு இருக்குது. அவர் உடனே கூட்டிக்கிட்டு திருடருடைய தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட 40 தங்க காசு. எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்குலை கக்கட்டை எடுத்து காட்டுறாங்க. 40 தங்க காசு இருக்கு. அப்போ அவங்க கேட்டாங்க, ஹமல கலசிது, ஏன் இப்போ உண்மையை சொன்னால் பொய் சொல்லியிருக்கலாம் தானே? அப்போ அவங்க சொன்னாங்க, என் தாயிடத்தில் நான் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தேன், நான் எந்த நேரத்துலையும் பொய் சொல்ல மாட்டேன். என் தாய் எந்த நேரத்துலையும் என்னையே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் பொய் சொல்லலை அப்படின்னா. உடனே அந்த திருடைய தலைவர் ஓட்டு அழுவினார். அழுதுட்டு, சாதாரண சிறு பிள்ளை நீயும் தாயினுடைய பேச்சை கேட்குற, என்னை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நான் மாற்றம் செஞ்சுக்கிறேன் என்று அவர் அப்பொழுதே முஹைதீன் ஷேக்குடைய கரம் பிடித்து அவர் மனம் திருந்தினார். கொள்ளையடிக்க வந்தவங்க 60 பேர், 60 நபர்களும் வழிமார்களாக மாறினார்கள் என்று வரலாறு. அங்கே ஒருத்தவங்க திருட வர்றாங்க, திருட வர்றவன் திருந்தி போய்கிட்டே தானே இருப்பான். 40 தங்க காசு எக்ஸ்ட்ரா கிடைக்க லாபம் தானே எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் முஹைதீன் ஷேக்குடைய வரலாற்றில் அந்த திருடர்கள் மனம் திருந்தியது எப்படி? அது எப்படி சாத்தியமானது? முஹைதீன் ஷேக் பிறக்கையிலே வழி இல்லாமல் பிறந்தவங்க.
அந்த பெருமகனாருடைய முகத்தை பார்த்ததினாலே, இறைநேசருடைய பார்வை அவர்கள் மீது பட்டதினாலே அந்த திருடர்கள் எல்லாம் திருந்தி இறைநேசர்களானார்கள். இறைநேசர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னா யாராக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையின் மகிமை, இறைநேசர்களுடைய தர்பாரில் நின்று அவர்கள் பார்வை நம் மீது பட்டதையானால் நாமும் மாறலாம். ஆக நல்ல எண்ணம் கொண்டு அவர்களை பார்க்க வேண்டும். நரகத்தின் விளிம்பில் இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நரகத்தின் விளிம்புல இருந்தீங்க என்று சொர்க்கத்தின் முதல் தர குடிமக்களாய் மாறினார். எதனால? பெருமானாரின் பார்வை அவர்கள் மீது பட்டது. நல்ல கண் கொண்டு பார்த்தாங்க, பெருமானாரை முஹப்பத்தோடு பார்த்தாங்க. அதனால் சீதேவிகளாய் மாறினார்கள். அதே நேரத்தில் அபூஜஹலின் மீதும் அவர்களுடைய பார்வை பட்டது. ஆனால் அவன் நல்ல கண் கொண்டு பார்க்கல ரசூலுல்லாஹ். எனவே அவன் சீதேவி என்கிற குருக்குணத்தை, அந்த நற்குணத்தை இழந்து அவன் வேற மாதிரி போயிட்டான். அப்போ இறைநேசர்களுடைய நல்ல பார்வை, கிருபையுடைய பார்வை நம் மீது விழ வேண்டும். விழுந்தது. எனவேதான் அவர்கள் எல்லாம் இறைநேசர்களானார்கள். போனாங்க பகதாதுக்கு. அவங்க ஹம்மாத் என்கிற அவங்களுடைய உஸ்தாத் இடத்துல ஏராளமான கல்வியை கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கல்வி கொடுத்த உஸ்தாதில் முக்கியமானவங்க ஹம்மாத் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி அவங்க ஆன்மீக கல்வியை கற்றுக்கிட்டாங்க. அபு சயீத் முஹர்ரம் என்பவர்களிடத்தில் ஆன்மீக கல்வி கற்றுக்கிட்டாங்க. இவங்க கல்வி கற்கிற பருவத்தில் இவங்க கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவர் இப்னு சகா, ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். யார்? இப்னு சகா. இன்னொருத்தவர் அபு சயீத் அப்துல்லா. இன்னொருத்தவங்க இந்த அப்துல் காதர் ஜீலானி கதசலாஸ். 3 நேரம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்தி சொல்லப்படுது, ஒரு இறைநேசர் வந்திருக்கிறாரு. ஒரு இறைநேசர், அவர்களுடைய பெயர் கவுஸ். இந்த இறைநேசர் வந்திருக்கிறார் இந்த செய்தி சொல்லப்படையில் இப்னு சகாங்கிறவரை சொல்கிறாரு, இன்னைக்கு போய் நான் கேட்குற கேள்வியில் அவரால் பதில் சொல்ல முடியாது. என்ன பெரிய ஆலிம்சா அவர், என்ன பெரிய ஷேக்கு, என்ன அவுலியா, அவர் ரொம்ப திறமையானவர். கல்வி கூடுனுச்சுன்னு சொன்னால் இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படும். ஷைத்தான்ட்ட வெளிப்படுச்சா இல்லையா? ஷைத்தான் யாருங்க? ஆரம்பத்தில் இப்லீஸ் மலக்குகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். கேள்வி கேட்டான், அல்லாஹ் தூக்கி வீசிவிட்டான். கல்வி கூடையில் அந்த கிப்ரியத்து, ஷைத்தானுடைய கிப்ரியத்து கூடும். அதே மாதிரி அந்த இப்னு சக்கா சொன்னார், நான் இன்னைக்கு கேள்வி கேட்குறதில்ல, அவர் என்ன பெரிய ஆலிம்சாவா, பெரிய ஷேகோ, என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்துருமென்ட்டு சொல்கிறார். அப்துல்லாங்கிறவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, கேள்வி கேட்பேன், பதில் சொல்கிறாரான்னு பார்ப்போமே. அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்க, அந்த பெரியவங்க வர்றாங்கல்ல, அவங்கள பார்த்து அவங்களுடைய துவாவை நான் வாங்க போகிறேன், அவங்கள பார்க்குறது ஒரு பரக்கத்தை, அந்த பரக்கத்தை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. அந்த கௌஸ் என்கிற இறைநேசரை பார்க்குறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இப்னு சகா என்று அவரை அழைச்சி சொன்னாங்க, உன்னில் குஃபுருடைய வாடையை நான் பார்க்கிறேன், உன்னிலே நரகத்தின் தீ பிளம்பு தகிப்பதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. இப்னு சகாவை பார்த்து அப்துல்லா பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா உன்னை உலகம் மூடிக்கொள்ளும் அப்படின்ட்டாங்க, உலகத்துக்கு நீ அடிமையாயிரு அப்படின்ட்டாங்க. 3வதாக அப்துல் காதர் ஜீலானி கதசலா சிரல் அசீஸ் அவங்களை அரவணைச்சி, இன்றும் நான் பார்ப்பது போல் இருக்கிறது அப்துல் காதிரே, நீர் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கிறீர், அப்பொழுது ஒரு நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர், சொன்னீர்கள் கதமி அலா புள்ளி ரக்கபத்தி வலியின், என்னுடைய பாதம் ஒவ்வொரு இறைநேசருடைய புஜத்தின் மீதும் இருக்கிறது என்று சொல்வதை நான் இப்பொழுது காண்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த இப்னு சக்கா போனாரா இல்லையா? இறைநேசர்களை அவர் என்ன பெரிய இறைநேசரா அப்படி இப்படின்னு நம்ம சில பேர் நினைக்கிறாங்களா இல்லையா? அவர்களுக்கான பாடம் சொன்னாங்க, உன்னில் நரகத்தின் தீப்பிளம்பு தகிப்பதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அவரே பெரிய அறிவாளி, சட்டமேதையா இருந்தார். எனவே பகதாதினுடைய அவர் அரசவையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் ரோமாபுரியினுடைய தூதுவராக இருந்தார். ரோமாபுரிக்கு போவார், அங்கே உள்ள அமைச்சர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவார். பெரிய சட்டமேதையாக இருந்தார், ரொம்ப திறமையானவர். அந்த நேரத்தில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அமைச்சருடைய பொண்ணை பார்க்குறார்.
அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சி போச்சு. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணுன்ட்டு அமைச்சர்கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க எல்லாருமே பாதிரிகள், கிறிஸ்தவர்கள். அந்த அமைச்சர் சொன்னார், நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் நான் கட்டித்தரேன் என் பிள்ளைய. அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். யாரு? இப்னு சகா. யாரு? எந்த இறைநேசரை கேள்வி கேட்டு திண்டாட செய்வன் என்றாரோ அவர் என்ன பெரிய ஆலிமா? அவர் என்ன பெரிய ஷேகா? அவர் என்ன பெரிய அவுலியாவா? அவரிடத்தில் நான் கேள்வி கேட்பேன் என்று சொன்னாரா இல்லையா? அவருடைய கடைசி நிலை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறக்கூடிய நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான். நோய் வந்ததுமே அவரை தூக்கி வீசிட்டாங்க வெளியில். தெருவில் கடந்தார். அவர் சாப்பாடுன்னு கத்துவார், யாரும் கொடுக்க மாட்டாங்க. தண்ணின்னு கேட்பாரு, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தொட முடியாத நோய் அவரை பீடித்து கொண்டது. கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இறைநேசருடைய சாபம் தான் என்னை பிடித்து கொண்டதுன்னு சொன்னார். அதே போன்று அப்துல்லா என்பவர் சொன்னார், எனக்கு அல்லாஹ் உலக ஆதாயத்தை கொடுத்தான். திமஷ்கினுடைய அமைச்சரவை பதவியில் நான் ஒருவராக இருந்தேன். உலகம் என்னை மூடிவிட்டது, உலக பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிச்சு, ஆனால் எனக்கு ஆன்மீகத்தின் வழி திறக்கலை அப்படின்றார். கௌசுல் ஆலம் அவர்கள் சொன்னது போன்றே பிற்காலத்தில் ஒரு நாள் கௌசுல் ஆலம் உரையாற்றி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பாதம் ஒவ்வொரு இறைநேசர்களுடைய புஜத்தின் மீதும் இருக்கிறது. அவங்க சொன்னது அப்படியே நடந்தது. ஆக இறைநேசர்களை அவர்களை நாம் அணுகுகிற முறை என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் சாதாரண ஒரு மனுஷன் மனசை கஷ்டப்படுத்திட்டாலே அல்லாஹ்தாலா கடுமையாக எதிர்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தவங்க மனசை நீங்கள் துன்புறுத்திட்டீங்கன்னு சொன்னால் காபாவை இடிப்பதை விட மேலானதுன்னாங்க. சாதாரண மனுஷனுக்கே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய நேசர்கள் அவங்கள அணுகுகிற விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அவுளியா இந்த அவுளி எந்த அவுளியாவாக இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட ஊரில் சின்ன உரம் பெரிய உரம், இறைநேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் ஆக உயர்ந்தவர்கள். எனவே வழிமார்கள் விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட இணைந்திருங்கள். உங்களுக்கு அதன் மீது உடன்பாடு இல்லையா? வழிமார்கள் விஷயத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறதா, சந்தேகமாக இருக்கிறதா, என்னால் அந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியவில்லையா, வாயை முடிக்கிட்டு இருந்துருங்க, சலாமத் பெறுவீர்கள். எனக்கு வாய் இருக்குது, எனக்கு நாக்கு இருக்குது என்று நரம்பு இல்லாத நாக்கை வச்சு கண்டதையும் பேசணும்னு சொன்னால் நம்முடைய உள்ள வாழ்க்கை நாசம் அல்லாஹ். ஆக வழிமார்களை மிகவும் கவனமாக அணுக வேண்டும். சுமார் 30 வருஷம் கல்வி கற்றுக்கிட்டாங்க. 18 வயசில் கல்வி கற்க போனவங்க 48 வயசு வரைக்கும் கல்வி கற்றுக்கிட்டாங்க. அதற்கு அடுத்து அவங்களுக்கு என்ன தோணுச்சு, இதற்கு மேல் எந்த மனுஷனையும் நம்ம பார்க்கக்கூடாது, எந்த மனுஷனும் நம்மளையும் பார்க்கக்கூடாது, நம்ம தனியாக ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடுவோன்னு ஈராக்கினுடைய கருக் என்கிற காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டில் போய் கடுமையான தவம், சுமார் 11 வருஷம் தவம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வருஷத்தில் சாப்பிடுவாங்க, வெறுமனே காய்கறிகளை மட்டும் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வராது, அசைவம்லாம் இல்லை, வெறுமனே காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டாங்க. 2வது வருஷத்தில் வெறுமனே தண்ணியை மட்டும் குடித்தாங்க. இப்படி அதற்கு அடுத்த வருஷம் ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் அவங்க அப்படியே படுத்து கிடப்பாங்க, மூத்தா போயிட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண குளிப்பாட்டுவாங்க. அப்போ தான் அவங்க எந்திரிப்பாங்க. கடுமையான தவம் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்து தருவாங்க. யார்? மஹீதீன் ஷேக். ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபஜ்ருடைய 2 ரக்காத்து சொல்ல முடியலை, ஆனால் மஹீதீன் ஷேகை வசைபாடுகிறோமே. 1000 ரக்காத்து தொழுதவரை 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு வழி இல்லாத நான் பேசுகிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். மஹீதீன் ஷேக் கடுமையான தவம் இருந்தாங்க. எந்த அளவிற்கு முடியுமோ அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அப்படி இருக்கையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. மஹீதீன் ஷேக் இருக்கிறாங்க. அப்போ மேகம் ஒன்று போடுது, அப்படியே ஒன்று கூடி மழை பொழியுது. அவங்க தாகமாக தானே இருக்கிறாங்க, ஒன்றும் குடிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ மழை பொழியுது. இப்போ நான் அவுளியாவாயிட்டேன்னு வச்சுக்கிறேங்க. உதாரணத்துக்கு நான் கடுமையான காட்டில் போய் தாகம் இருக்கிறேன், ஒரு வருஷம் தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன். அப்போ மழை பொழியுது, நம்ம அவுளியாவாயிட்டோம், அல்லாஹ் நம்ம பசியாக இருக்கிறத பார்த்து, தாகமாக இருக்கிறத பார்த்துட்டு அல்லாஹ் நம்மளை அவுளியாவாக்கிட்டான்னு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி ஒரு நிலை
4 ரக்காத்து தொழுவிட்டாலே நம்ம அவுளியா மாதிரி நினைக்கிறோம். நைட்டு எந்திரிச்சு தஹஜ்ஜு தொழுதுட்டா நான் தான் அவுளியான்னு நினைக்கிறோம். இது மாதிரியான நிலையில தான் நம்ம இருக்கிறோம். முஹையீத்தீன் ஷேக் அது மாதிரி இருக்கிறாங்க. மலை மேகம் ஒன்று கொடுக்கிறது, மழை பொழிகிறது. அப்பொழுது பிரகாசமான ஒரு நூர் பேரொளி படர்கிறது. யா அப்துல் காதிர் வலி, உம்முடைய தவத்தை நாம் மெச்சினோம், உம்முடைய தவத்தை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தோம். இனிமேல் உமக்கு அனைத்து ஹராமும் ஹலால் அப்படின்னு சொல்லையில உடனே முஹையீத்தீன் ஷேக் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை ஓடி போயிருந்து ஷைத்தானை விரட்டி விட்டான். வந்தது யாரு? ஷைத்தான். அவன் சொன்னா, நான் அல்லாஹ் வந்திருக்கிறேன், இனிமேல் உங்களுக்கு எல்லா ஹராமும் ஹலால்னு சொன்னான். இதே நம்மளா இருந்தா நம்ம அவுளியாவாயிட்டோம், வசந்துட்டோம் நம்ம நினைப்போம். நம்முடைய ஈமான் அந்த அளவுக்கு பலகீனம், நம்முடைய கல்வி அந்த அளவுக்கு பலகீனம். முஹையீத்தீன் ஷேக் விளங்கிக்கிட்டாங்க. அவங்க அவுளியான்னு சொன்னா ஏதோ காட்டில் திரிஞ்சிக்கிட்டு இருந்த பக்கீர்சா மாதிரி அவுளியா கிடையாது. அவர்கள் கல்வியில் ஆக உயர்ந்தவர். அவர்களுடைய கல்வி புரட்சி என்பது மகத்தானது. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம கராமத்தை தான் பார்த்துருப்போம். மிகச்சிறந்த கல்விமானவங்க. ஒரு நேரத்தில் பகதாதினுடைய அரசர் அல்லது யாரோ ஒருவர் அவர் சொன்னார் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் ஒரு இபாதத்து செய்யணும், நான் ஒரு அமல் செய்யணும், நான் ஒரு இன்ஷால்லா அந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு இன்ஷால்லா நீங்கள் ஆன்சர் ஆலிம் சாக்க யாரும் பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா 1 லட்ச ரூபா பரிசு எங்கள் அஜரத்து ஜவாயிரத்துக்கு இருப்பாங்க. இன்ஷால்லா கொஸ்டின் என்னன்னு சொன்னால், பகதாதினுடைய அரசர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நான் ஒரு இபாதத்தை செய்யணும், அந்த இபாதத்து உலகத்தில் யாருமே செய்யக்கூடாது, அப்படியாப்பட்ட ஒரு அமல் செய்யணும். அந்த அமலை நான் செய்யலைன்னு சொன்னால் என் மனைவி விவாகரத்து தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எல்லா மக்களும் பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் இப்படி சொல்லிவிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவர் ஒரு அமல் செய்யணுமா, அந்த அமலை வேற யாருமே செய்யக்கூடாதான், அப்படி செஞ்சுட்டா இவருடைய மனைவி தலாக்கு, அப்படி ஏதாச்சும் ஒரு அமல் இருக்கா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பெரும் ஆலிம்களெல்லாம் யோசிக்கிறாங்க. கிடைக்கல. அப்படி ஏதாச்சும் அமல் இருக்கா? அதான் அந்த கொஸ்டின். நான் இப்போ குரான் வதுறேன்னு வச்சுக்கிறேங்க. உலகத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க குரான் வதுவாங்க தானே? நான் தொழுவுறேன், நஃபில் தொழுவுறேன்றக்கா தொழுவுறேன். யாராச்சும் எங்கேயாச்சும் தொழுதுக்கிட்டு தானே இருப்பாங்க. இப்போ தர்மம் செய்கிறேன், யாராச்சும் தர்மம் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமல் இருக்கா? 1 லட்ச ரூபா கொஸ்டின். ஏதாச்சும் அமல் இருக்கா? நான் ஒரு அமலை செய்வேன், அந்த அமலை யாருமே செஞ்சிருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் யாருமே செய்யக்கூடாது, நான் செய்கிற நேரத்தில் யாரும் செய்யக்கூடாது. முஹையீத்தீன் ஷேக்ன்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம் என்று சொல்லி அவங்கள வரவேற்கிறாங்க. முஹையீத்தீன் ஷேக் போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, இதுக்கு ஏதாச்சும் விளக்கம் இருக்கா? அவங்களுடைய உஸ்தாதே கேட்டாங்க, அப்துல் காதிர் இதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அப்போ அவங்களுடைய முஹையீத்தீன் ஷேக் சொன்னாங்க, இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, இது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்னது? பிடிங்க, அவரை பிடிச்சி அவரை மக்காவுக்கு அனுப்பிவிடுங்க, மக்காவினுடைய கவர்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்க, இவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டார், இவரை பிடிச்சி தவாப் செய்ய விடுங்க. எல்லாரையும் தவாப் செய்கிறத நிப்பாட்டிப்பட்டு இவரை மட்டும் தவாப் செய்ய விடுங்க, உம்ரா செய்ய விடுங்க. உலகத்தில் அவர் செஞ்ச அமலை வேறு யாரும் செஞ்சிருக்க மாட்டான். தவாஃபுங்கிறது எங்கே மட்டும் தான் முடியும்? எங்கே மட்டும் முடியும்? காபாவில் மட்டும்தான் முடியும். எனவே அந்த இபாதத்தை இவர் மட்டும் செய்தவராகிவிடுவார், அவருடைய மனைவி அவங்க விவாகரத்து ஆக மாட்டாங்க அப்படின்னு பெரும் மேதைகள் எல்லாம் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஈஸியான முறையில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ இது போன்று கல்வி ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? புரியல, யோசிங்க. அப்போ சாதாரண விஷயந்தான். அப்போ மிகப்பெரிய கல்விமானாக இருந்தாங்க. கௌசல் ஆலம் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி மதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வெறுமன சாதாரண அவுலியா கிடையாது, கல்வி அறிந்த மிகச்சிறந்த ஒரு இறைநேசராக திகழ்ந்தார்கள். இவர்களுடைய கல்வி பணி என்பது மிகச்சிறந்த ஒன்றாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சொன்னால் இவங்க ஜாமியத்துல் காதிரியான்னு ஒரு மதரசா வச்சுருந்தாங்க. வருஷத்தில் 3000 ஆலிம்களை வெளியேற்றுவாங்க. ஆலிம்சான்னு சொன்னால்
சாதாரண ஆலிம்கள் கிடையாது, பெரும் பெரும் போராளிகளான ஆலிம்களை உருவாக்கினார். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருவோம், பைத்துல் முகத்தஸ் அதை ஒரு அரசர் கைப்பற்றினார், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபின். அவர்களுக்கு பின்னால் நின்ற அத்துணை நபர்களும் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மடியில் பாடம் பயின்றவர்கள். ஆக மிகப்பெரிய ஆலிம்களை, போராளிகளை எல்லாம் உருவாக்கி தந்தவர்கள் தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். ஆக அந்த மாதிரி கல்வி அறிவு உங்கள்கிட்ட இருந்தனால தான் சைத்தானால் உங்களை ஏமாற்ற முடியலை. அவன் சொன்னான், உங்களை மாதிரி எத்தனையோ நபரை நான் ஏமாத்திருக்கிறேன், 70க்கும் மேற்பட்ட இறைநேசர்களை நான் வழிகெடுத்திருக்கிறேன். ஒரு இறைநேசர் அப்படி தான் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தார். வெறுமனை தொழுவார் வணங்குவார். கல்வி அவசியம். நீங்கள் இறைநேசர்களாக மாற வேண்டுமானால் முதல்ல கல்வி வேணும். கல்வி இல்லாமல் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவுளியாவாக இருந்தால் சைத்தான் ஈஸியாக மாற்றி போடுவான். அப்படி தான் ஒரு இறைநேசர் கடுமையான தவம் இருந்தார். அவருக்கு முன்னாடி சைத்தான் போனான். அதே மாதிரி எப்படி முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுக்கு போனானோ அதே மாதிரியே போய், நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்று சொல்லி, இதான் புராக் வாகனம், நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஷேஃபுடைய கண்ணை கட்டி விட்டு, இப்பொழுது நாம் வானத்தை நோக்கி பயணிப்போம்னு சொல்லிட்டு அவரும் ஏறி உட்காந்துட்டார். ஏறி உட்காந்துட்டு கீழே இறங்கல பார்த்தா அவர் மேலே முள்ளு இது சவதி. என்ன பண்ண தெரியுமா, அவங்களுடைய கண்ணை மூடி அவங்கள கழுதை மேலே ஏறி உட்கார வச்சு முள்ளு உள்ளா போட்டு அடிச்சு விட்டுட்டான். ஏன்? அவர் புராக் வாகனம் யாருக்கு தான் வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தான் வந்துச்சு. அப்போ அவர் நான் அவுலியாவாயிட்டேன்ட்டு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு சைத்தானுடைய சூழ்ச்சியில் ஏமாந்தார். கடைசியில் அவர் வீழ்ந்து போனார். ஆக இது போன்ற இறைநேசர்களாக அவங்க இருக்கல, கல்வி அறிவு பெற்ற இறைநேசர்களாக இருந்தார். சாதாரண ஒரு மனிதராக அவர்கள் இருக்கவில்லை. கல்வியில் கரை தெரிந்த ஒரு மிகச்சிறந்த மகானாக கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இருந்தார்கள். ஆக கடுமையான தவம் இருந்தாங்க, சுமார் 11 வருஷம். அப்பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் கனவுல போய் சொன்னாங்க, முஹைதீனே, பகதாதிற்கு சென்று நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல நேரம் வரவில்லையா என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அஜமி ஆயிருச்சேன், எனக்கு அரபி தெரியாது, நான் அரபி மக்கள் ரொம்ப தெளிவாக அரபி பேசுவாங்க, நான் எப்படி பேசுறது? காரணம் இவங்க ஈரான் நாட்டுக்காரவங்க இல்லையா. இன்னொரு கருத்தை அவர்கள் பகதாதில் இருக்கக்கூடிய ஜீலான் அரபி என்பதாகவும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, நான் அஜமி, எனக்கு அரபி தெரியாது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாய் திறக்க சொல்லி 7 முறை உமிழ்ந்தார்கள். 7 முறை உமிழ்ந்தார்கள். மறுநாள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கனவில் வந்து 6 முறை உமிழ்ந்தார்கள். பிறகு அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பேசினாங்க. பேச்சுட்டா சாதாரண பேச்செல்லாம் இல்லை. இப்போ நான் பேசுகிறேன், என்னடா போட்டு அறுவை போட்டு சாவடிக்கிறேன் அப்படி தான் நம்ம நினைப்போம். சில பேர் பேசுனா ஏன்டா போட்டு அறுக்கிறேன் அப்படின்னா நம்ம நினைப்போமா இல்லையா? அது மாதிரி சில பேர் பேசுவாங்க. முஹைதீன் ஷேக் அவர்கள் பேசினால் நிஜமானே இறந்து போயிடுவாங்க. உணர்வுபூர்வமான பேச்சு. அவங்களுடைய சபையில் 70,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 100 பேர் 200 பேர் இல்லை, 70,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதனுடைய ஆரம்ப செப்பில் இருக்கக்கூடிய இப்னு குதாமா சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி விளங்குதோ 70,000 நபராக இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அதே மாதிரி தான் விளங்கும். அவங்களுடைய கராமத்தில் அது ஒன்று. இந்த 70,000 நபர்களுக்கும் பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சை சிலர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்களா இந்த காலத்தில் மாதிரி. அதில் ஒருத்தர் தான் இப்னுல் ஜவுசி என்ற மிகப்பெரிய கல்வி மேதை, கல்வி மகான், கலை தேர்ந்தவர் கல்வியில். இப்னுல் ஜவுசி அவங்க சூஃபிசத்தில் ஈடுபாடு இல்லாதவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்க. அவங்களுடைய நண்பர் அபுல் அப்பாஸுங்கிறவங்க, நீங்கள் வாங்கலேன் முஹைதீன் ஷேக்குடைய பேச்சை கேளுங்களேன், ஒரே ஒரு நாள் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்னுல் ஜவுசி, ஆமாம் எனக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க முஹைதீன் ஷேக்குடைய பாசறையில் இருக்கிறாங்க. முஹைதீன் ஷேக் ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டாங்க, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து விளக்கம் சொன்னாங்க. விளக்கம் சொல்லையில் அபுல் அப்பாஸ் தன்னுடைய நண்பர் இப்னுல் ஜவுசிட்ட கேட்டாங்க, இந்த விளக்கம் உங்களுக்கு தெரியுமா?
எனக்கு தெரியும். இரண்டாவது விளக்கம் சொன்னாங்க முஹைதீன் ஷேக், இது உங்களுக்கு தெரியுமா? இப்னுல் ஜௌசி சொன்னார், எனக்கு தெரியும். மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, இப்படியே 11 விளக்கங்கள். ஒரே ஒரு ஆயத்துக்கு 11 விளக்கம். எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்டாங்க. கடைசியாக இப்னுல் ஜௌசி அவங்க சொல்கிறாங்க, முஹைதீன் ஷேக் 40 விளக்கம் சொன்னாங்க. ஒரு ஆயத்துக்கு 40 விளக்கங்கள் சொன்னாங்க. நான் எந்த ஏடுகளிலும் இது போன்ற விளக்கத்தை நான் கண்டதே இல்லைங்க. இது போன்ற விளக்கத்தை எந்த கிதாபுகளிலும் நான் படித்ததே இல்லைண்டா. எப்படி அறிஞ்சிக்கிட்டாங்க தெரியுமா? எப்படி இவர்களுக்கு இது போன்ற விளக்கங்கள் கிடைக்கப்பட்டுருச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நாமே அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தோன்னு சொல்றான். யாருக்கு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலிமார்களிடத்தில் போய் மண்டியிட வேண்டும், வலிமார்களிடத்தில் சரணடைய வேண்டும், வலிமார்களிடத்திலிருந்தும் ஆன்மீக ஞானங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தேடி ஒரு நபி போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி கற்றுக்கிறதுக்காண்டி யாரை தேடி போனாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு வழி, ஒரு நபி ஒரு வழியை தேடி போனாங்க. ஏன்? கல்வியை கற்றுக்கிறதுக்காக. என்ன கல்வி? இறைவன் புறத்தில் உண்டான லதுன்னியான இல்ம். அல்லாஹ் இந்த விஷயத்தில், இந்த சம்பவத்தை குர்ஆனில் சொல்ல என்ன காரணம்? மூசா நபியை மட்டும் தட்டணுண்டா? கிடையாது. மூசா நபி கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் நேரடியாகவே உரையாடுபவர். அல்லாஹ் நினைச்சிருந்தா நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்கலாம். இந்த சமூகம் மூசா நபியின் சிறப்பை விளங்கும், வழியின் சிறப்பை விளங்க வேண்டுமானால் அல்லாஹ் மூசா நபியை பற்றி சொன்னீங்க, அவங்கள போய் கற்றுக்கிறங்கன்றான்டா. நபியே நீ போய் இறைநேசருடைய தர்பாரில் மண்டியடையில் நம்மெல்லாம் ஏமாத்துறோம், போய் கற்றுக்கேன்ட்டு அல்லாஹ் சொல்கிறோம். ஒரு நபியே ஒரு இறைநேசருடைய தர்பாரில் மண்டியிடுகிற பொழுது, நபி இல்லை நீ, உனக்கெல்லாம் என்ன அப்படின்னு நல்லா கேட்க நம்ம விளங்க வேண்டும். ஆக ஆன்மீக ஞானங்களை சுமார் 40 தப்சீர்கள் அவங்க பண்ணினாங்க. ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க. விளக்கம் கொடுத்துட்டு இப்னுல் ஜௌசி சொல்கிறாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. விளக்கம் 40 விளக்கம் முடிச்சுட்டு சொன்ன ரஜத்தில் ஆன இலல் ஹால், அவங்க சொன்ன வார்த்தை, இதுவரை என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டு இப்பொழுது என் மெய்ஞான நிலைக்கு நான் செல்கிறேன் என்று முஹைதீன் ஷேகுல் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரமே அந்த தாக்கத்தினால், அந்த ஆர்ப்பரிப்பால் அங்கே இருந்த ஏராளமான நபர்கள் மூர்ச்சையானார்கள், சில நபர்கள் மூத்தாகி விழுந்தார்கள். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவர்களால் தாங்க முடியாத நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு அவங்கள பார்க்குற தஜல்லி இறக்கையில் மயக்கமுற்று விழுந்தாங்களா இல்லையா? அதுபோன்று முஹைதீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸுடைய அந்த பேச்சினுடைய உணர்வை தாங்க முடியாது சில நபர்கள் மயக்கம் போட்டாங்க, சில நபர்கள் மௌத்தாவே போயிட்டாங்க. இப்னுல் ஜௌசி ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவர். அவர் சொல்லுகிறார், என்னை அறியாமல் நானே என் சட்டைகளை எல்லாம் கிழித்து கொண்டேன் சொல்றார். ஆன்மீக நாட்டத்தில் இல்லாதவர் தன்னிலை அறியாது இறைநேசருடைய தர்பாரில் மண்டியிடுகிற பொழுது, அவர்களுடைய மெஞ்ஞான நிலையை அடைகிற பொழுது அதனுடைய உஷ்ணத்தை, அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறார். இதுதான் இறைநேசர்களுடைய மெய்ஞான நிலை என்பது. அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஆக ஏராளமான புரட்சி செய்தார்கள். அதில் அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி, அவங்க பேசுனாங்க. 40 வருஷமா அவங்க பேசுனாங்க. முஹைதீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவங்களுடைய பேச்சில் ஏராளமான விஷயங்களை சொன்னாங்க. நிறைய வலிமார்களுடைய வரலாறுகளில் கராமத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில வலிமார்களுடைய வரலாறுகளில் அவர்களுடைய வார்த்தைகள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் முஹைதீன் ஷேக் அவர்களுடைய வார்த்தைகள் ஃபத்ஹு ரப்பானி, ஃபுதூஹுல் கைப் என்கிற கிதாபுகளில் அவர்கள் பேசிய உரைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில படிக்கணும். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இன்ஷால்லா முடிச்சிடுறேன். அவங்க சொன்னாங்க, லஇத் துன்யா ஃபி யதிக்க வலா தலா ஃபி கல்பிக்க. துனியாவை உங்களுடைய கையில் வச்சுக்கிறங்க,
கல்புல வச்சிடாதீங்க. உங்களுக்கு வீடு வேணுமா வச்சுக்கிறங்க, காரு வேணுமா வச்சுக்கிறங்க, மனைவி மக்கள் வச்சுக்கிறங்க, எல்லாம் உங்களுக்கு உலகத்தில் எது வேண்டுமோ வச்சுக்கிறங்க. ஆனால் அது உங்களுடைய கைகளில் இருக்கட்டும், உங்களுடைய கல்புக்குள் அது சென்று விட வேண்டாம். சஹாபாக்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் மதீனாக்கு மக்கா சஹாபாக்கள்லாம் வந்தாங்க. வந்த சஹாபாக்கள்ல மதீனாத்து சஹாபாக்கள்லாம் 2 வீடு இருந்துச்சா, ஒரு வீடை கொடுத்தாங்களா இல்லையா? தன்னுடைய தோழர் யாருன்னே தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காண்டி தனக்கு 2 வீடு இருந்தால் ஒரு வீடு, 2 தோட்டம் இருந்தால் ஒரு தோட்டத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அவங்க துனியாவை கையில் வச்சுருந்தாங்க, கல்புல வச்சில்லை. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் எடுங்க, உங்கள்கிட்ட 2 வீடு இருக்குல்ல, ஒரு வீடை எனக்கு தாங்கன்னா தருவாங்களா? இங்கே கோட்டைப்பண்ணத்திலே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம மாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனையோ வீடு இருக்குது. அப்போ அவங்க வீடை இப்போ இந்த சபையில் எனக்கு எழுதி தருவாங்களாண்டா தரமாட்டாங்க. அவங்களன்னு சொல்லலை, உலகத்தில் நம்ம யாருமே செய்ய மாட்டோம். ஏன்? நம்மளாம் துனியாவை நம்முடைய கல்புல வச்சுருக்கிறோம். சொன்னாங்க மொஹியுத்தீன் ஷேக், உங்களுடைய உலகத்தை உங்களுடைய கையில் வச்சுக்கிறங்க, உங்களுடைய கல்புக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. உலகம் வேணும், வீடு வேணும், ஆசை வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும், ஆனால் உலகம் மோகம் வேண்டாம் என்றார். உலகமே மோகம் இருந்துடாதீங்க, அப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்லன்னு சொன்னாங்க. இப்படி சொன்னாங்கல்ல. மொஹியுத்தீன் ஷேக்குடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவங்களுக்கு 4 மனைவி, 49 பிள்ளைகள். யார் சொன்னது? உலகத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க, கல்புல வச்சுக்கிற வேணான்னு சொன்னவங்களுக்கு 4 மனைவி, 49 பிள்ளைகள். விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு இறைநேசர் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவங்கள பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தா முஹைதீன் ஷேக்கும் 2 பேருக்கும் அவங்கள அந்த இறைநேசருக்கும் இடையில ஒரு ஆறு கேப்பாக கிடக்குது, தடையாக இருக்குது. இப்போ முஹைதீன் ஷேக் அவங்க உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஷேக்கிட்ட போய், அந்த ஆற்றங்கரைக்கு அப்பால் உள்ள ஷேக்கிட்ட போய் இறைநேசர்கிட்ட போய் கொடுத்துருவாங்க. அப்போ ஆறு இருக்கே அப்படின்னு கேட்கையில் அவர் இன்னொருத்தர் கூட இருந்தவர் இந்த சாப்பாடை கொண்டு போகிறாரு. அப்போ அந்த முஹைதீன் ஷேக் சொன்னாங்க, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று சொல்லுங்க, வழி விடும். இவர் நினச்சார், 4 மனைவியை கட்டிக்கிட்டு 49 பிள்ளையை பெற்றுக்கிட்டு பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னாரா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போய் சொன்னார். அதே மாதிரி விட்டுருச்சு. சாப்பாடு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு அந்த இறைநேசருக்கு போய் கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா? எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ இதே மாதிரி அவர் மறுபடியும் அதே வார்த்தை சொன்னார், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். இப்போ வழி விடலை. அந்த ஷேக்கிட்ட போய் கேட்டாங்க, சொன்னேன் ஒன்றும் வழி விட மாட்டாங்குது யார்? அப்போ சொன்னாங்க, இவர் 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரே ஆளாக சாப்பிட்டு இருக்கிறார் அந்த இறைநேசர். அவர் சொன்னார், உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று சொல்லி வழிவிடும். இவர் நினச்சார், 4 பேரை சாப்பிட்டுப்பட்டு உண்டு ரசி அறியாதவர் வழிவிட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுவோமேன்ட்டு வந்து சொல்கிறார். அப்போ கடைசியில் வழி விட்டுருச்சு. முஹைதீன் ஷேக்கிட்ட கேட்டார், எப்படிங்க நீங்கள் 4 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு 49 பிள்ளையை பற்றுக்கிட்டு வழிவிட, ஏதோ ஒரு சின்ன பிள்ளை சிரிக்குது, அதெல்லாம் பையனை கேட்குது, பெரிய ஆளுக்கு தூங்கி இருக்கிறோம் கொடுமை. அப்போ பெண் ரசி அறியாதவர் உண்டு ரசி அறியாதவர்னு சொன்னாங்கல்ல இல்லையா? எப்படிங்க கேள? அவங்க சொன்னாங்க, ஒரு பானையை கொண்டு வா, தண்ணியை கொடு, தண்ணியை ஊற்றி வச்சுட்டு 2 பேரை கூட அனுப்பிவிட்டாங்க. இந்த பக்கத்து ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, போயிட்டு வா. நீ தண்ணி சிந்துனிச்சு, ஒரு சொட்டு சிந்தினாலும் 2 பேர் கையிலையும் அருவாளை கத்தியை கொடுத்துட்டு இவர் தலையை துண்டிச்சிருங்கன்னு அனுப்பி வச்சிடறாங்க. இவர் போனார், போய் சுற்றி பார்த்துட்டு வர்றார். சுற்றி பார்த்துட்டு வரையில கடைசியில் அப்படியே வந்து சேர்ந்துட்டார். அப்போ முஹைதீன் ஷேக் கேட்டாங்க, இந்த ஊரில் திருவிழாவில் என்னென்னப்பா நடந்துச்சு? அவர் சொன்னார், திருவிழாவா அதாங்க முக்கியம், நானே தலை தப்பிச்சா 10 போதுன்னு சொல்லிட்டு என் தலை மேலே தான் என் கவனம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முஹைதீன் ஷேக் இது போன்று தான் துனியா எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கைகளில் தான் அது இருந்ததே தவிர வலைசபி கல்வி இல்லல்லா, என்னுடைய கல்வியில் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் இல்லை என்றான். முஹைதீன் ஷேக் புள்ள பிறக்கையிலேயே அதான் மையத்தன் இன்னால் இல்லான்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு மௌத்து மையத்துன்னு சொல்லுவாங்க.
நம்ம பிள்ளையை பெற்றெடுத்தா நம்ம மைத்துன்னு சொல்லுவோமா? அவர்களுடைய நிலை வேறு. நம்ம அதை சிந்திச்சோன்னு சொன்னால் அதை நம்மளுடைய சிறிய அறிவால் ஏற்றுக்கிற முடியாது. ஆகவே மொஹிதீன் ஷேக் அவர்கள் இது போன்ற உபதேசங்கள் செய்தார்கள். துனியாவை உங்களுடைய கைகளில் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். அதுமாரி நிறைய பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரவங்க அவங்க ஆரம்பத்தில் தான் கடுமையான கஷ்டப்பட்டாங்க. பிற்காலத்தில் பெரும் செல்வந்தராக இருந்தாங்க. இந்த தோட்டம் இருக்க, அந்த தோட்டம் யாருக்குரியது? மொஹிதீன் ஷேக்குரியதுன்னு சொல்லுவாங்க. இந்த அங்கே ஒரு தோட்டம், அது அவங்களுக்குரியது. எந்த தோட்டத்தை கேட்டாலும் இவர்களுக்குரியது. அங்கே ஒரு 100 ஒட்டகம் நினைச்சா யாருக்குரியது? மொஹிதீன் ஷேக்குரியது. அங்கே ஒரு 80 ஒட்டகம் நினைச்சா யாருக்குரியது? மொஹிதீன் ஷேக். எல்லாம் என்னடா துனியாவை வச்சுக்கிறவன்னு சொல்லிட்டு இவ்வளோவையும் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சாங்க. ஒருத்தர் அதே மாதிரி வந்தார். வந்துட்டு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டார். நினச்சிக்கிட்டு இன்னொருத்தர் அப்போ வர்றாரு, மொஹிதீன் ஷேக் அவர்களே, எனக்கு ஒரு 80 ஒட்டகம் வேணும், இந்த அங்கே போய் நிற்கிது, போய் பாருங்கள், எடுத்துக்கிறேன்டா. இதான் இறைநேசர்களுடைய குணம் என்பது. இன்றைக்கி நம்ம ஒரு 100 ரூபா பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கடன் வாங்கிட முடியுமா? தருவாங்களா? தரமாட்டேன். நம்முடைய கல்வி என்பது உலகத்துடன் இணைந்து விட்டது. இறைநேசர்களிடத்தில் எல்லாமும் இருந்தது. ஆனால் அதை அவர்கள் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, பிறருக்காக வைத்திருந்தார். கேட்கிற பொழுதெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய கொடைவள்ளலாக இருந்தாங்க, நிறைய வச்சிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர்களுடைய கல்வியில் அவங்க வைக்கலை. நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய ஒரு மிக பிரபலமான வரலாறு. மொஹிதீன் ஷேக் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, உங்களுடைய கப்பல் கவுந்திருச்சுன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன்ல, இங்கே அஜரத்து சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து இன்னொரு ஆள் சொன்னிச்சு, உங்களுடைய கப்பல் கவுந்துருச்சு. கவுந்தது உங்களுடைய இதில் உணர்த்தம் இது. அப்போ என்ன சொன்னாங்க? அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கப்பல் கவுந்துருச்சுன்னு சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. நம்மளாக இருந்தால் எவ்வளோ பாடுபடுப்போம், துடிச்சு போயிருப்போம். நம்முடைய ஒன்று இழந்து போகிற பொழுது துடிச்சு போயிடும். ஆனால் அவங்க கஷ்ட நேரத்திலும் சரி, இன்ப நேரத்திலும் சரி, எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்தாங்க. காரணம், அவர்களுக்கு உலக பொருட்கள் அவர்களுடைய கைகளில் தான் இருந்ததே தவிர கல்புகளில் இருக்கவில்லை. ஆக இது போன்ற ஏராளமான, இது ஒரே ஒரு உபதேசம்தான் அவங்க சொன்ன உபதேசம். உங்களுடைய கல்புகளில் உங்களுடைய துனியாவை நீங்கள் வச்சுக்கிறாதீங்க, கையில் வச்சுக்கிறங்க. பிறர் அடுத்தவங்க கஷ்டம்னு வந்து நிற்கிறாங்களா, கொடுங்க. ஒருத்தவங்க பசின்னு வந்து நிற்கிறானா, கொடுங்க. மொஹிதீன் ஷேக் சொன்னாங்க, உலகத்தினுடைய அத்துணை வசதிகளும் எனக்கு கொடுக்கப்பட்டால் எல்லா ஏழைகளுக்கும் நான் உணவளிப்பேன்டான். நீ எத்தனை பேர் உலகத்தில் ரொம்ப கொடூரமான வேதனைண்டா வலிண்டா பசி தானாங்க. எத்தனை பேர் வலிக்கு இல்லாமல் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆனால் வயிறு நிறைய சாப்பிட்றோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னு பார்க்கணும். எத்தனை பிள்ளைங்க, அனாதை பிள்ளைங்க இருப்பாங்க. அவருடைய தந்தை இருந்தால் அந்த பிள்ளையின் நிலை உலகத்தின் மிக உன்னதமானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பிள்ளை பாருங்க, ஒழுங்கான உடுத்த ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கும். அது மாதிரியான பிள்ளைகளை பார்க்கிற பொழுது கடந்து போயிடக்கூடாது. கடந்து போயிட்டா நான் நல்ல முஸ்லீம் இல்லை. ஆக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அத்துணை விஷயங்களையும் ஒருங்கேற பெற்று வாழ்ந்தவர்கள் தான் கௌதனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி மதஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள். அவங்க தன்னுடைய 85வது வயசில் ஹஜ்ஜிக்கு போனாங்க. 85வது வயசில் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு நம்மளாம் ஹஜ்ஜிக்கு போனால் அப்படியே எங்கே போவோம்? மதீனாவுக்கு போமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்ய. ஆனால் அவங்க போகலை. போகாமல் மறுபடியும் பகதாதுக்கே திரும்பி வந்துட்டாங்க. வந்துட்டு மறுபடியும் பயணம் மேற்கொண்டு பகதாதிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. ஏதோ உன்னோட சேர்த்து இன்னொரு வேலையா பார்க்கிறதல்ல இந்த காரியம். என்னுடைய பாட்டனார், உலகத்தின் சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு காரியத்தை முடிச்சுட்டு ஒன்று தொட்டு பார்க்கறதுக்கு நான் உங்கள் சாதாரண ஆளா? ஹஜ்ஜை முடிச்சுட்டு அப்படியே அந்த கையோட போய் பார்ப்போமே? இல்லை, ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தார்கள். பெருமானாரை ஜியாரத் செய்வதற்காகவே தனியாக புறப்பட்டு போனாங்க. மேன்மக்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. மேன்மக்களை எப்படி மதிக்க வேண்டும் என்கிற குணம் அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றறிய வேண்டும். ஆனால் இன்னைக்கு அவங்களெல்லாம் தூக்கி வீசியாச்சு.
கடைசியாக அவங்க 91 வயசில் வஃபாத் ஆகிறாங்க. சுமார் 90 ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்து சென்றவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்கள் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆக அவங்க இந்த அளவுக்கு இறைநேசராக உயர்ந்தாங்கன்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் இருந்தது யாருங்க? அவங்களுடைய தாய். ஆக தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து நீங்கள் எந்திரிக்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நியத்தை வச்சுக்கிறீங்க, என் பிள்ளைய நானும் இறைநேசராக ஆக்குவேன். நபியுடைய லிஸ்ட்டு தான் முடிஞ்சிருச்சு. யாரையும் இறைநேசர்களாக ஆக்க முடியும், என் பிள்ளைய நான் இறைநேசராக ஆக்குவேன் அப்படின்னு ஒரு நியத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா அதுக்கு உதவி செய்வான். எல்லாம் அல்லாஹ் தாலா இதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் மரணிக்கிற நேரத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட நிலையில் மரணிக்கும் பாக்கியத்தை தந்து புரிவானாக. உலகத்தில் எந்த வழிமார்கள் எல்லாம் உலகத்தில் வியாபித்திருக்கிறார்களோ அந்த வழிமார்களுடைய நேசங்களை எல்லாம் பெற்று அவர்களுடன் நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் பேற்றை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் நம்மை சார்ந்த அத்தனை உறவுகளுக்கும் குறிப்பாக இங்கே வருகை தந்த அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் உண்டான ஆண் பெண் அத்தனை முஸ்லிமான மக்களுக்கும் தான் இந்த நசீபை தந்த புரிவனாக. இந்த விழாவை ஏற்பாடு செய்த அல்லாஹ் தஆலா நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான சகல விதமான பாக்கியங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்த புரிவனாக. இந்த விழாவுக்காக யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தால் உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இதன் கூலியாய் நாளை மறுமையில் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடனும் அவர்களுடைய பாட்டனாரான நம்முடைய தலைவரான முஹம்மது ரசூலுல்லாஹி